பாம்பன் ரயில் பாலத்தில் அதீத காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் மண்டபம் இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த ரயில் பாலத்தில் ராமேஸ்வரம் இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு ரயில் சேவையானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாம்பன் பாலத்தை கடந்துதான் இந்த ரயில்கள் அனைத்தும் செல்ல வேண்டி இருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, திருவனந்தபுரம், மதுரை உள்ளிட்ட பல இடங்களுக்கு ரயில் சேவை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இன்று காலை முதல் தற்போது வரைக்கும் தொடர்ந்து அதீத காற்றானது வீசுகிறது. மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பாம்பன் ரயில் பாலத்தில் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதனால் தற்போது ரயில்களுக்கு நிறுத்தம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராமேஸ்வரம் மண்டபம் இடையே ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகம் குறையும் பட்சத்தில் அடுத்தபடியாக பாதுகாப்பு ஆணையர்கள் அனுமதி பெற்று ரயில் சேவை தொடங்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் தயாராக இருக்கிறது. அந்த வகையிலே தற்போது 7 ரயில்களிலும் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அயோத்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய வாராந்திர ரயில் சேவை ரயிலானது மானாமதுரை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி நாள்தோறும் செல்லக்கூடிய விரைவு ரயிலானது மானாமதுரை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவனந்தபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய விரைவு ரயிலானது மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் இடையே விரைவு ரயிலானது மண்டபத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய விரைவு ரயில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை ராமேஸ்வரம் பாசஞ்சர் ரயில் சேவை 1 மணிக்கு மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பாசஞ்சர் ரயிலானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள், பாதுகாப்பு ஆணையர்கள் மற்றும் அலுவலர்கள் அந்த பகுதியிலே முகாமிட்டு இருக்கிறார்கள். பாம்பன் மண்டபம் இடையே ரயில் நிலையங்களே முகாமிட்டு இருக்கிறார்கள். அதே போன்று அந்த இடத்தில் காற்றின் வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அதற்கு பின்னதாக, அதாவது சராசரியாக வீசக்கூடிய காற்று வீசும் பட்சத்தில் தான் அதனை கணக்கிட்டு ரயில் சேவை தொடங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்வார்கள். அதீத காற்று இருந்தால் அந்த இடத்தில் ரயில் சேவை பாதுகாப்பு கருதி நிறுத்தப்படுகிறது. ஆகவே இன்று ஒரு நாள் அந்த ராமேஸ்வரம் மண்டபம் இடையே ரயில் போக்குவரத்து நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை மாலைக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்தால் ஒழிய அடுத்த விரைவீரர்கள் இன்று மாலை சென்னை செல்லக்கூடிய மற்றும் மதுரை வழியாக செல்லக்கூடிய பிற ரயில்கள் சேவை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரைக்கும் இந்த 7 ரயில்களில் சேவைகளிலே மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த ரயில் சேவை மாற்றம் இருப்பின் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணி, அதீத காற்று வீசும் காரணத்தால் ராமேஸ்வரம் மண்டபம் இடையே ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஹரிகிருஷ்ணன்.